ரவி அண்ணே ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சங்கரு நீயா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற? லஞ்ச் பாக்ஸ்ல ஒரு ஸ்பூன் டேஸ்ட் எடுத்தாலே திருப்பதிய சாமி கிட்ட போன மாதிரி ஜர்கண்டி ஜர்கண்டின்னு சொல்லி துரத்துவியே. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற, அதிசயமா இருக்க. ஏடா என்ன விஷயம்? எது நம்ம கம்பெனிக்கு நல்லது நடக்க போதா? நீ இது வேலை விட்டு போறியாடா? அதெல்லாம் இல்லண்ணே, இன்னைக்கு பட்ஜெட் 2025 தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல, அதான். அப்படியா? ஸ்வீட் குடுக்குற அளவுக்கு அப்படி என்ன பட்ஜெட் உனக்கு சாதகமா இருக்கு? அண்ணே 12 லட்சம் வரைக்கும் ஜீரோ டாக்ஸா. சரி, உனக்கு 3000 தான்டா சம்பளம், அதுவும் ஜிஎஸ்டி போக 2500 தான் கையிலேயே தருவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ரவி அண்ணே, இப்ப நான் எவ்வளவு வாங்குறேன்னு உங்களை யாராவது கேட்டாங்களா? இப்போ போன வருஷம் எவ்வளவு நீங்க டாக்ஸ் கட்டினீங்க? அதை வர ஏன்டா கேட்டு வயிற்றுல கலப்புற? பல்கா 2 லட்சம் பிடிச்சிட்டாங்கடா. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த 2 லட்சம் மிச்சம் தானே? அட ஆமா இல்ல, அப்ப கூட எனக்கு தானே அது குட் நியூஸ். நீ ஏன் ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்ன ரவி அண்ணே, உங்ககிட்ட 2 லட்சம் கடன் வாங்கியிருந்தேனே, அதை இதுல கழிச்சு விட்டுலாம்ல, அதான்.